உபாகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்றார். இது ஒரு 4 வாரமா நம்ம போதிக்க போறோம், நல்லா கேட்கணும், சரியா? ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும் அப்படின்றார். மழை என்ன செய்யும் அப்படின்னா, மழை பூமிக்கு பெய்து பூமியை நினைச்சு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். மழையோட தன்மை அதுதான். பயிர் விதைச்சா பயிரை கொடுக்கும், கோதம்பை விதைச்சா கோதம்பு கொடுக்கும். மழையோட வேலையே அதுதான். இந்த ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவோன்னார். இந்த ஏற்ற காலம்னா என்ன அப்படின்றதும் கொஞ்சம் சொல்லட்டும். மழை கண்டிப்பா தெரியும், அது நல்லா பலனை கொடுக்குற வேலை தான் மழைக்கு உண்டு, வேற அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏற்ற காலம் என்னது? ஏற்ற காலத்துக்கு இங்கிலீஷில் சீசன். லார்ட் வில் சென்ட் த ரெயின் ஆன் த லேண்ட் இன் சீசன் இருக்கும். ஏற்ற காலத்தில் மழையில தேவன் தேசத்துக்கு மழையை உண்டு பண்ணுவான் இருக்குது. அப்போ ஏற்ற காலங்கிறது சீசன். சீசன்ல தேவன் மழையை பொய்ய பண்ணுகிறார். அப்படி பண்ணும்போது சீசன் நேரத்தில் நல்ல நிறைய கிடைக்கும். என்ன விதைச்சாலும் சீசன்ல கண்டிப்பா பலன் உண்டு. கோதம்பை விதைச்சா நிறைய பலன் உண்டு, எதை விதைச்சாலும் நல்ல பலன் உண்டு. நிறைய விஷயத்துக்கு சீசன் இருக்குது. மீனவர்களுக்கு சீசன் இருக்கு, ஆட்டோக்காரங்களுக்கு சீசன் இருக்கு, தென்னை மரத்துக்கு சீசன் இருக்கு, மாங்காய் மரத்துக்கு சீசன் இருக்குது, கோதம்பு மரத்துக்கு சீசன் இருக்குது, திராட்சை மரத்துக்கு சீசன் இருக்கு, செடிக்கு. இப்படி எல்லா மரத்துக்கும் எல்லா தொழிலுக்கும் எல்லாருக்குமே சீசன் இருக்குது இல்லையா? நான் ஒரு மீனவனா இருந்தேன், மீனவனுக்கு ஒரு சீசன் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஊரை விட்டு வெளியே வந்தபோது அப்போதான் தெரிஞ்சிச்சு எனக்கு நிறைய சீசன் இருக்கு. நெல்லிக்காய்க்கு ஒரு சீசன் இருக்குது, கொய்யாவுக்கு ஒரு சீசன் இருக்குது, எல்லாவற்றுக்கும் சீசன் இருக்குது. விதைக்கிறவங்களுக்கு அந்த சீசன் டைமில் விதைக்கிறவங்களுக்கு தேவன் மழையை அனுப்பி நல்லா கொடுத்துட்றாரு. அப்படி போல் ஆட்டோ ஓட்டுறவங்க பல காரியங்களில் வேலை செய்கிறவங்களாம் சீசன் இருக்குது. எல்லா சீசன்லையும் தேவன் நன்மை செஞ்சிடறாரு இல்லையா? அப்போது நல்லா ஒன்று அழகான ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே தேவன் சீசனை ஏற்படுத்தினார். எல்லாருக்குமே சீசன் இருக்குது, எல்லாருக்குமே சீசன் முடிவெட்டுறவனுக்கும் சீசன் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? பண்டிகை வந்தாச்சுன்னா அவருக்கு சீசன் தான். அந்த ஊரில் முடிவெட்டுறவருக்கு அந்த ஊரில் பண்டிகை வந்தாச்சுன்னா அவருக்கு சீசன். அப்புறமா ஸ்கூல் தொடங்கிட்டுனா தொடங்குறப்போ 2 மாதத்துக்கு அவருக்கு சீசன் தான். சில பேருக்கு நல்லா மொட்டையை போட்டுருவான் சீசனுக்கு. அப்போ ஸ்கூல் தொடங்கும் போது கரெக்டாக வெட்டிட்டு போவான். இப்படிலாம் சீசன் முடி வெட்டுறவங்களும் சீசன் இருக்குது. அதே மாதிரி செத்தவனுக்கு குழி தோன்றதுக்கும் சீசன் இருக்குது. அது என்ன சீசன்? எதையாவது கொரோனா இல்லைன்னா பெரிய காலரா வந்துச்சுன்னா அது அவனுக்கு ஒரு சீசன் மாதிரி. எல்லாருக்கும் சீசன் இருக்குது. டாக்டர் மாதிரி சீசன் இருக்குது. கொஞ்சம் பனி தூத்திட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா அவனுக்கு சீசன். எல்லாருக்குமே குளிரும் காய்ச்சல் வந்துடுது, அது ஒரு சீசன். அவங்க ஆஸ்பத்திரியில் போனாலும் சொல்லுவாங்க இது இந்த சீசன் ஆகும், இது கொரோனா சீசனு, இது காய்ச்சல் சீசனு, இது எல்லாருக்கும் இந்த நாட்கள் வந்து சளி சீசனு, எல்லாருக்குமே குறுக்கு வழியா இருக்குது, கால் வழியா இருக்குது, சீசன் அங்க அவங்களே சொல்லுவாங்க இது சீசன் சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் சீசன் இருக்குது. எல்லாருக்குமே தேவன் சீசன் நேரத்தில் அந்த பலனை தேவன் கொடுக்கிறார். அப்ப இங்க நீ சூசனையா கர்த்தர் சொல்றது என்னன்னா, சீசன் இருக்குது, அந்த சீசனை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்துங்க அப்படின்றார் இல்லையா? மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிற சீசன் இருக்குது, படிக்கிறவங்களுக்கு படிக்கிற சீசன் இருக்குது. நான் 12th வரை படிக்கிறேன்னா அதான் எனக்கு சீசன். இல்லைன்னா நான் வந்து சிஏ படிக்கிறேன், இல்லைன்னா நான் கலெக்டர் படிக்கிறேன்னா எனக்கு அது ஒரு சீசன், ஒரு வாய்ப்பு, ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தாம போயிடக்கூடாது இல்லையா? சீசனை கைவிட்டு போயிடக்கூடாது. சீசன்ல மட்டும்தான் மனுஷன் செழிக்க முடியும், வேற நாட்களில் செழிக்க முடியாது. எல்லாருக்குமே சீசன் தான், சீசன்ல மட்டும்தான் செழிக்க முடியும். நிறைய பேர் சீசனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டில் படுத்து கிடப்பாங்க. நிறைய பேர் சீசனுக்கு மாங்காய் வேலை பார்ப்பான், மாங்காய் கொண்டு விதைக்க மாட்டான் இல்லையா? சீசன் வேலையை செய்ய மாட்டான். ஆண்டவர் செழிக்கிறதுக்கு எவ்வளோ ஐடியா கொடுக்குறாரு. சீசன்ல கரெக்டா நல்லா வேலை செய்யணும் அப்படின்றாரு. சரி, இந்த சீசன்ல எப்படி செழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயாசம். சீசன் டைம்ல எவன் ஒருத்தன் பிரயாசப்படுறானோ அவன் வந்து செழிப்பை எடுத்துருவான் அப்படின்றார்.
நம்மளுக்கு ஜெபம் பண்ணா போதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு சீசன். ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணி தான் சீசன். ஜெபம் பண்றதா காலம், கிருபையின் காலம். நாங்க ஜெபம் பண்ணி நாங்க எங்களுடைய செழிப்பை எடுக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த வேலையில பிரயாசம், எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் நீங்க சீசனை எடுக்க முடியும், சீசன்ல பலன் எடுக்க முடியும். 2 தீமோத்தேயு 2:6 சொல்றாரு, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். யாரெல்லாம் இந்த எப்பவும்னா யாரெல்லாம் சீசன்ல நல்லா பிரயாசப்படுறாங்களோ அவன் கண்டிப்பா பலனை முந்தி பெறுவான் அப்படின்றார். நம்ம எல்லாம் ஜெயிக்காம போன காரணம் எப்படின்னா, சீசன் நடக்கும் ஆனா பிரயாசம் இருக்காது, எதையா சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் மீன் பிடிக்கிறவங்க கடலுக்கு போக மாட்டாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோக்கு போக மாட்டாங்க. இப்படி சீசனை தவிடு பொடியாக்கி பிசாசு பல எண்ணங்களை கொண்டு கொடுத்து அந்த ஜனங்களை சீசன்ல நல்ல பிரயாசப்பட்டு நல்ல பணத்தை அள்ளி குவிச்சு வருஷம் முழுவதும் சீசனோட கூட சேர்க்கிற பைசாவிலே கோடீஸ்வரன் ஆக முடியும். ஆனா சீசனுக்கு ஒரு காரியம் நடக்காது, பிரயாசப்பட மாட்டாங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:8 சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இரவும் பகலும் பிரயாசத்தோடு வேலை செய்தோம். அவர் சொல்றாரு, சீசன்ல நாங்க எப்படி வேலை செய்வோம், ராவு பகலும் பார்க்க மாட்டோம். சீசன்ல கடல்ல மீன் பிடிக்கும் போது போட்டுக்காரங்களோட மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா தூக்கச்சடையிலே இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன பார்த்தாச்சுன்னா போட்டு போகும்போது இவங்க தான் அதை கிளப்பி விடுறது. பாதி வீட்டில் இட்லி, பாதி வீட்டில் சட்னி, பாதி வீட்டில் இடியாப்பம், பாதி வீட்டில் உருண்டை, பாதி வீட்டில் அது இதுன்னு தூங்கவே மாட்டாங்க. அது தூங்கக்கூடாது. ஏன்னா யார் யாருக்கு என்ன சீசனோ அதுக்கு அவங்க ராவும் பகலும் பிரயாசப்படணும். அதான் ஏற்ற காலத்துல சீசன்ல பெய்கிற மழை அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு சீசன் ஒண்ணு வருது. தேவன் எல்லாருக்கும் சீசன் வச்சிருக்கிறாரு. எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிடப்பான் சில பேர் இல்லையா. சில பேர் சீட்டு விளையாடிட்டு இருப்பான் சீசன்ல. சில பேர் வேற எங்கேயும் அசால்ட்டை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிட்டு இருப்பான். அவன் நல்லா வாங்க மாட்டான். தேவன் யாருக்கும் ஒண்ணு தரணும் இல்லை, எல்லாருக்கும் சீசன் காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த சீசனை ரொம்ப பிரயாசப்படுவதற்கு ராவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேலை செய்து ரொம்ப பிரயாசப்பட்டு நல்லா ஓடி இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னா நல்லா வந்துடலாம். ஏமே நல்லா வந்துடலாம் பாருங்க. சில பேருக்குலாம் படிப்பு காலம் சீசனுக்கு நல்லா தூங்குறது. எந்தி நான் எப்பவுமே எங்க வீட்டுல சொல்றது, எந்தி மகனே அப்பா குறுக்கோலிக்குதுப்பா அப்படின்பா. இது படிக்கிற காலம் சீசன். உங்களுக்கு இந்த சீசன் போச்சுன்னா அவர் படிப்பு கிடையாது. எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்டெப் போடுவான் அப்படின்னு படிக்கிற காலத்துல இது எதுக்கு அதுதான். இது வந்து பாடியை பில்ட் பண்றான்பா கட்டி காலம் அது இல்லையே. இப்படி சீசன் ஒண்ணு இருக்கும் பாருங்க, செய்யறது இன்னொன்று இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒன்னு சீசன், சில பேர்லாம் சீசன்ல சண்டை போட்டே இருப்பான். சீசன் நாள் கடற்கரைக்காரங்களுக்கு, கன்னியாகுமரிக்காரங்களுக்கு, குளச்சல்காரங்களுக்கு ஒவ்வொரு 9 மாசம் சீசன், 4 மாசம் சீசன் வருங்க. இதுல மாற மாற சண்டை போட்ட இவங்க காலத்தை பண்ணிடுவாங்க. தேவை இவங்க நல்லாங்கிறதுக்கவே இந்த காலத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. இவங்க சண்டை போட்டே காலத்தை முடிச்சிருவாங்க, மாற மாற சண்டை. இதெல்லாம் முக்கியமா இந்த கன்னியாகுமரிக்காரங்க, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னால அங்க கடற்கரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்குது. அங்க சீசன் மொத்தமே 3.5 மாசம் தான். இதுல ஊர்ல திருநாள், பக்கத்து ஊர்ல திருநாள், போட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அன்பியத்துல யார் களவுண்டு போனா, மாதாட்டு இருந்து யார் நகை களவுண்டு போனா, 3.5 வருஷத்துல 3 வருஷம் கெட்டு. கடவுள் சீசன் கொடுத்தது அந்த 3.5 மாசத்துல எந்த பிரச்சனை இல்லாம கரெக்டா ஓடி அந்த பலனை பெற்றுட்டு மிச்ச நாட்களை ஏன் போட்டாரு? அப்புறமா 9.5 மாசம் எது கிடக்குன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இந்த 9.5 மாசம் நீங்க டீல் பண்றதுக்கு. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா 9.5 மாசம் பிரச்சனை பண்ண காணாது, இந்த 3.5 மாசம் உள்ள இழுத்து போட்டு இதுல 3 மாசம் பிரச்சனை. அப்புறமா எல்லாரும் போட்டை கடகடன் வைக்கிறது, அப்புறம் சரசரன்னு வித்துடுறது. இப்போ பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு புத்தி இல்ல பாருங்க, புத்தி இல்ல. எதுக்கு சீசன் வந்துச்சு, எதுக்கு என்ன பண்ணாரு கர்த்தர், ஏன் என் மனுஷனை படைச்சு இதெல்லாம் அழகா உண்டு பண்ணி வச்சிருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சில பேர்லாம் ஆட்டோ ஓடுறான், சீசன் வரும்போது ஆட்டோ பார்த்தீங்கன்னா 8 துடா பிரிஞ்சு கிடக்கும். என்ன தம்பி ஆட்டோ இப்படி கிடக்குது, அது அப்படித்தான். அது நான் சீசன் அது போச்சு. எதுவுமே சரியா செய்ய தெரியாத ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா மட்டும் காசை களவாங்கிறதுக்கும் காசு மேல மட்டும் ஆசை பெருசா இருக்குது. சீசன் ஒண்ணு இருக்குது, இதை விட்டாங்க. ஆவிக்குரிய கூட விட்டாங்க. சீசன் ஒண்ணு இருக்குது, இதை விட்டுட்டாங்க. அதுல பிரயாசப்படுறவன் நல்லா பலனில் பங்கடைவான். சில பேர் சீசனுக்கு வேற மாதிரிலாம் சுத்துவாங்க. இப்ப பாருங்க, சிலருக்கு சீசன் முழுக்க அவருடைய வாழ்நாள் முழுக்க வர்ற சீசன்ல நல்ல திருப்தி ஆகிறார்கள், நல்ல நன்மை பெறுகிறார்கள். இல்லை காரணம், சில நல்ல விஷயங்கள் அவர்களுக்குள்ளாக வேலை செய்யறது. சில நல்ல விஷயத்தை பிடிச்சி வச்சிருப்பான்.
சீசன் சில ஆள் அப்படி உருண்டுருவான். இதை பயன்படுத்தணும்ல, இந்த சீசன்ல எல்லாம் பணக்காரன் ஆகணும், இந்த சீசன்ல 8 லட்சம் ரூபாய் கடத்தை நம்ம முடிக்கணும், இந்த சீசன்ல ஆளெல்லாம் கரெக்டா நம்ம பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கணும், சீசன்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்யணும், இந்த சீசன்ல கொடுக்க வேண்டியதை மக்களுக்கு கொடுக்கணும், அவங்கள பராமரிக்க வேண்டியதை பராமரிக்கணும், நம்மளுக்கு எடுக்க வேண்டியதை எடுக்கணும்னு இந்த சீசன்ல மட்டும் தான் முடியும், இந்த சீசன்ல மட்டும் தான் முடியும், ஏற்ற காலத்துல மட்டும் தான் நடக்க முடியும், மழை பெய்யும் போது தான் எல்லாத்தையும் சரியா பண்ண முடியும்னு சில பேர் அதே செஞ்சுட்டு இருப்பான்றார் இல்லையா? எப்படி போராடுறாங்களாம் பாருங்க. கொலோசியர் 1:29 சொல்றாரு, அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன்றாரு. என்ன சொல்றாங்க? சில பேருக்கு இது இருக்கு பாருங்க, அவரு சொல்லிருக்கிறாரு இதான் அவருடைய பலன். அவரு சொல்றாரு சீசன்ல நான் மழை பெய்ய பண்ணுவேன், சீசன்ல உங்களுக்கு நன்மையை தருவேன், இதான் தேவனுடைய வார்த்தை, இதுல ஒரு பலன் இருக்குது இல்லையா? இதான் பலன். அவர் சொன்ன மாதிரி சீசன்ல ஏற்ற காலத்துல மழை பெய்யும் அவர் சொல்லிருக்கிறாரு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு பலனை எடுத்துக்கொண்டு அதுல நான் போராடி நான் நினைச்சுவேன், போராடி பிரயாசப்படுகிறேன், போராடுறேன். சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சீசனுக்கு போயிட்டே இருப்பான், கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டே இருப்பான், இல்லைன்னா சீசன்ல அறுக்க போயிட்டு இருப்பான், இல்லைன்னா கரும்பு அறுக்க போயிட்டு இருப்பான், அதுல 10 பேருக்கு வரமாட்டான். ஒருத்தன் சொல்லுவான் என் மனைவிக்கு இப்பதான் மூலத்துல பிரச்சனை வந்துருக்குதும்பான், சரி அவன் போயிடுவான். அடுத்தவன இன்னொருத்தன் சொல்லுவான் என் மகளுக்கு இப்பதான் சம்பந்தம் வந்துருச்சுன்னு சொல்லுவான். அது முக்கியமா சீசன்ல ரொம்ப டாப்ல இருக்கிற நாட்கள்ல 4 கிழமை மண்டையை போட்டுருவான். அது தாத்தா செத்துட்டாருன்னா வரமாட்டோம்பான். டே நீ வந்தாதான் இந்த சீசன் நல்லா இருக்கு, இல்ல தாத்தா போயிட்டாருன்னா விடுறா, வர்ற சீசனை பாருன்னா இல்ல எனக்கு சீசனோட தாத்தா தான் முக்கியமா. இப்படி 99 வயசு வரைக்கும் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா இருந்து தாத்தாவை எல்லாரும் பார்த்தாச்சு, போன பின்னாடி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, இவன் சீசனை விட்டுருவான். இப்ப தாத்தாவுக்கும் வாங்கி அடக்கம் பண்றான், கடன் வாங்கி அடக்கம் பண்றான், இனி 9 மாசம் இவனுக்கு கடன் வாங்குறான், அடுத்த சீசனுக்கு இவன் கடத்தை கொடுக்க போனாயிரு. இவர் சொல்றாரு அவருடைய வசனம் தீர்க்க தரிசனம் அவருடைய பலன் இல்லையா? அதை கொண்டு எடுத்துக்கொண்டு நான் பிரயாசப்படுறேன். தீர்க்க சொல்லிட்டாங்க, வசனம் வந்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா பிரயாசப்படுறேன். என்ன சொல்றாரு? நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆள் வரமாட்டான், எனக்கு மீன் படாது இல்லையா, இல்லைன்னா ஆட்டோ இருக்கும், ஆட்டோல இன்ஜின் ஓடாது, இல்லைன்னா ஏதோ தென்னை மரம் இருக்கும் அங்க வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். இதெல்லாம் பிசாசு இந்த சீசன் நேரத்துல தேவன் எப்படி மழையை அனுப்புறாரோ அதே மாதிரி பிசாசு வறுமையை அனுப்பும், பிரச்சனை அனுப்பும் போது நீ என்ன பண்றன்னு தானா இதுவும் கிடைக்காது, நீ தான் பிரயாசப்படணும். எப்படியா இந்த வருஷத்துக்கு சரியான ஆட்களை பார்த்து சரியான சூழல் உண்டாக்கி நான் ஜெயிக்கணும்னு இவன் தான் ஓடுறான், பிரயாசப்படுகிறேன்றான். மழை வர்றது உண்மை, மச்சம் வர்றது உண்மை, திருவிழா நடக்கிறது உண்மை, படிப்பு வர்றது உண்மை, எல்லாமே காலம் வர்றதுல உண்மை. ஆனா நான் பிசாசுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு என் சரீர சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு நான் அப்படி போராடாம என் நிலைமையை பார்த்துட்டு படுத்துட்டேன்னு அடுத்த வருஷம் எந்திக்க முடியாது. இந்த வருஷம் உங்களுக்கு படிக்கிற காலம் நல்லா நீங்க தான் நம்பர் வாங்கணும், உங்க காலத்தை போச்சுன்னு படுத்துங்க. புறஜாதிகளுக்கு கிடையாது இது இல்லையா? புறஜாதிகள் இப்படிப்பட்ட சத்தியம் கிடையாது. அவன் ஏதோ குங்குமமோ இல்லைன்னா ஏதோ மாலையை போடுவான், நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு சரீரம் இருக்குது, இந்த சரீரத்தை கொண்டு எப்படியாவது பிரயாசப்பட்டு எல்லா பிரச்சனையும் தவிடு பொடி ஆக்கி நான் பிரயாசப்பட்டு நான் போராடுகிறேன் அப்படின்றார். 1:29 கொலோசியர்ல சொன்ன மாதிரி அவரோட வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் போராடி பிரயாசப்படுறேன், நான் விடுறதாட்டு இல்லை. நான் சபைக்கு வந்துட்டு அல்லொலியான்னு சொல்லிட்டு போறதுக்கு மட்டும் வரல, எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நான் கொடுக்கப்பட்ட ஜனங்களை ரசிக்காம போக மாட்டேன். நான் அதுக்கு எவ்வளோ பிரயாசப்படணுமோ அதை படுவேன். நான் படிக்க போனது சும்மா இல்லை, என் கிளாஸில் நான் தான் நம்பர் 1 எடுக்கணும்னு தான் நான் போகிறேன். நான் கடமைக்கு போகல, நான் ஸ்கூலுக்கு நான் கடமைக்கு ஊழியம் வைக்கல, நான் கடமைக்கு கடலுக்கு போகல, நான் கடமைக்கு ஆட்டோ ஓட்டல, நான் கடமைக்கு பிள்ளை பெற்றுக்கல, எல்லாமே கடமை இருக்கும் பெற்றுக்கல, நான் காரியத்துக்கு பெற்றுருக்கிறேன். நான் பிள்ளை பார்த்தா என் பிள்ளைங்கள் டாப்பில் தான் இருக்கும், நான் வேலை செஞ்ச என் வேலை டாப்ல தான் இருக்கும், நான் என்ன பண்ணாலும் டாப்ல தான் இருக்கும். ஏன்னா நான் பிரயாசப்படுறேன், நான் பிரயாசப்படுறேன்னா நல்லா வர்றேன். நான் படிக்க போறேன், சிஏ படிக்க போறேன். எல்லாருமே என்ன சொல்லியாச்சு, சிஏ ரொம்ப டஃப். காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க சிஏ ரொம்ப கஷ்டம், சாதா மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க சிஏ கஷ்டம். கடவுளே ஃபோன் பண்ணி சொன்னார், தீர்க்கதரிசனம் சொன்னேன் உனக்கு இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் ரொம்ப கஷ்டம், நீ கஷ்டமான விஷயத்துல கை வச்சிருக்கிற. ஆனா கஷ்டத்தை ஈஸியாக்குறது தான் தேவனுடைய வசனம். நான் பிரயாசப்படுறேன். நான் இல்லை படிக்க கூப்பிட்டாங்க, எனக்கு புரியல. நான் பைபிள் காலேஜ் போனேன் பாருங்க, எனக்கு தமிழும் தெரியாது ஒழுங்கா, இங்கிலீஷும் தெரியாது. ஃபுல்லாக அரபி நாட்டிலே 10 வருஷம் கடந்துட்டு கக்கா புக்கான்னு பேசிட்டு இருந்தேன். நான் இங்கே கொண்டு விட்டுருந்தா எழுதும்போது நான் எழுதுவேன். நான் எழுதும்போது 2 ஈய சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும், வராது, கை மடங்காது, அப்படி ஒரு கட்டை மாதிரி இருக்கும் என் கை. ஏன்னா அவ்வளோ பிரயாசப்படுவேன்.
வளையவும் செய்யாது, நிமிரம் செய்யும். இப்போ அழகா இருக்கு சாப்பிட்டாட்டு அப்படி இருக்கும். போடும்போது அப்படியே ஒரு பேப்பர் ஃபுல்லா நிரப்பிடுவேன். அப்பதான் கை வளையாது. ஆனா நான் பிரயாசப்பட்டேன், அப்படியே கேட்டே இருப்பேன். என்ன இங்கிலீஷோ தமிழோ புரியாது, அவங்க அந்த பைபிளும் புரியாது, கேட்டுட்டே இருந்த பிரயாசம். பாஸ்டர் என்னை பார்த்தா பிரசங்கம் பண்ணுவார், டீச்சர் மார்களை என்னை பார்த்தா பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் பிரயாசப்பட்டவங்க தெரிஞ்சிச்சு. ஆனா அவ்வளவு பிரயாசம், அந்த பலன் இப்ப எனக்கு கிடைக்குது. சும்மா அசால்ட்டா பார்த்தவன், அசால்ட்டா போனவன், அந்த அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏற்ற கால சீசன் 2 வருஷம் பைபிள் காலத்துல படிக்கணும். அந்த 2 வருஷமும் என்னைய மாதிரி யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே தலைக்குள்ள போச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா இப்போ எனக்கு அது புரியுது. நான் பைபிள் படிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, கேட்ட விஷயங்கள் இப்போ புரியுது. நான் அவ்வளவு பிரயாசப்பட்டதுனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இப்ப தீர்க்கதரிசனம் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ற வரக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் அவ்வளவு பிரயாசப்படுறேன். சாதா ஆள் கிடையாது. நான் சாதா வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகணும் கிடையாது. நான் ஒரு நாள்ல 3/4 நாள் கடவுளுக்கு கொடுத்து நான் பிரயாசப்படுறேன். அப்ப என் உடம்பு சரீரமா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், எல்லாமே கடவுளுக்கு கொடுத்து பிரயாசப்படுறதுனாலதான் அந்த பலனை அடைய முடியுது. நான் காலேஜுக்குள்ள போயிட்டேன். காலேஜ் போனோம்னா கண்டிப்பா நான் போன் ஆஃப் பண்ணிடுவேன். நான் எனக்கு மனசு உறவு வேண்டாம். எனக்கு நானும் பைபிள், நானும் புக்கோட கூட இருக்கிறேன். நான் எனக்கு அது புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் புரிஞ்சதான் படிக்கணும் கிடையாது. எந்த படிப்பும் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா படிப்பும் மனப்பாடம் இருந்தாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரியறதுனால நீங்க எழுதிட முடியும். புரியறதுனால படிக்க ஈஸியா இருக்கும். நான் சொல்லுவேன், மனப்பாடம் போடனா எல்லாம் ஈஸியா வரும். மனப்பாடம் பண்ணா புரியவும் செய்யும், தியானிக்கவும் செய்யலாம், யோசிக்கவும் செய்யலாம், சிந்திக்கவும் செய்யலாம். புரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும். மனப்பாடம் ஒரு வார்த்தை கூட வெளியே விடாமல் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு தான் மனப்பாடம். நான் சொல்லுவேன், நீங்க பிரயாசப்படுறவன் அந்த அளவுக்கு நீங்க எந்தெந்த தொழிலோ அந்தந்த தொழில் அவ்வளவு பிரயாசப்பட்டா அவர் சொல்றாரு, கண்டிப்பா நீங்க பலனை பெறுவீங்க. இல்லையா? சிலருக்கு நல்ல பலன் ஏன் கிடைக்கணும், விட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சில புருஷன்லாம் இந்த கோடாரி போட்டு தட்டி எழுப்பணும். நீங்க போகவே இல்லையா கரும்பு தோட்டத்துக்கு? நேரத்து கொத்தும் போது கரும்புல கொத்தாம கை தனியா போயிட்டான், அதெல்லாம் உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது, வலிக்கும். இந்த புருஷனை கெட்டதை பார்க்கணும், அவனுக்கு வந்து எதையா பண்ணிருக்கிறான். நீங்க முதல்ல ஆமே. புருஷனை தேடுவது எப்படி, மனைவியை தேடுவது எப்படி? மனைவி அம்மாவோட கூட இருந்து நல்லா சமைக்க கத்துக்கணும், வீட்டோடு இருக்கணும். புருஷன் எப்பவும் உழைக்கணும், அதுதான் புருஷனை வரணும். மூஞ்ச பார்த்து கல்யாணம் கட்டிடாத. கட்டியா? இப்போ முன்னாடி தான் மூஞ்ச பார்த்து கல்யாணம் கட்டி, இப்போ அப்படி கெட்டான்டான். நம்ம வாலிய பிள்ளைகிட்ட கேளுங்க, அப்படி ஒரு கிரீமை போடுற அளவுக்கு அவ்வளவு வெளியாகிறாள். ஆமேன். இப்படி ஒரு தேய்க்கிறாலும் முடி சில்லாட்ட மாதிரி வளர்ந்துருது, உதடாயிரு சோப்பாயிருது. ஸோ முன்னாடி வச்சா சோப்பு, இப்ப லைட் சோப்பு, அரக்கணான்னு சோப்பாயிரு, நல்ல சோப்பாயிரு. இப்படி எல்லாம் லிப்ஸ்டிக் பல வகையில வெரைட்டியா வருது. ஸோ அளவை பார்க்காத, டேலண்ட்டை பார்க்கணும், பிரயாசப்படுற அந்த குணம் பார்க்கணும். இந்த பையனை கட்டினா சாப்பிடலாம், இந்த பையனை கட்டினா பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம், ஓகே சரியா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு எல்லாம் ஓடுறான் செய்யறான்னா ஓகே. சட்டம் பேசுறவங்க எல்லாம் இங்க வேண்டாம். நம்மளுக்கு குடும்பத்துக்கு சட்டம் பேசுறவங்க வேண்டாம், பிரயாசப்படுறவங்க தான் வேணும். சில பேர்லாம் அப்படியே இருப்பாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கு, என்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் கட கட நல்லாகிறாங்கன்னா, நீங்க வெளியே தூங்காம இருப்பீங்க, அவங்க பிசினஸ்ல தூங்காம இருப்பாங்க. உங்களுக்கு நேரம் போறதுக்கு பக்கத்துல 4 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டியா அவன் அந்த தலை போயிட்டானா, அத்தாடி சொல்லு மைனி, நீ சொல்லு அது நியாயமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. ஆனா நம்ம கூட்டம் என்ன பண்ணுது, சத்தியம் கேட்கிற கூட்டம் காரியத்துல போராடுது, பிரயாசப்படுது. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த கடைக்காரங்களுக்கு எப்படி நான் பைசா கொடுப்பேன், நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணணும், நான் என் சனிக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணணும், என் சபைக்கு வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கு நான் எப்படி தீர்க்கத்தை கொண்டு வரணும், நான் தீர்க்கதரிசனம் செய்யணும்னா இந்த வசனம் இவ்வளவு வசனம் வேணும், இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்கணும், அப்பதான் தீர்க்கதரிசனம் வரும். நான் இதுக்கு என்ன பண்றது, நான் நாளைக்கு என்ன கோட்டு போட்டு போகலாம், என்ன எனக்கு நாளைக்கு அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளாக எனக்கு 25 லட்ச ரூபாய் செலவு இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் கடவுள்கிட்ட நான் யாருக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் நான் பிரயாசப்பட்டு இருப்பேன். யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் தர மாட்டாங்க, சரி அவங்கள கொஞ்சம் பெண்டிங்ல வைங்க, யாருக்கு வாங்கி கொடுத்தா கிடைக்கும், அப்ப அவங்கள முன்னாடி இழுத்து போட்டு அவங்களுக்கு பிரயாசப்படுறது. வாங்கி கொடுத்தா வீட்டிலே வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு எதுக்கு நம்ம கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னா அந்த தேவனுடைய இருதயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறான். சில பேர் எதுக்கு தண்ணி வச்சுக்கன்னு சொல்றவன் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ போய் இப்படி எல்லாம் செய், கலங்கி நிக்கிற வேலையிலெல்லாம் கரெக்டா தீர்க்கத்தை பேசி வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுற ஒன்று செய்ய முடியும்.
மனசு கஷ்டமா இருக்குது, நான் என்ன எப்படி நான் முன்னேறது, என்ன செய்யணும், எதுவுமே கிடையாது. ராவும் பகலும் பிரயாசப்படுறவன் ஜெயிச்சிருவான். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எனக்கு விரோதமா அவன் பேக்கி பார்த்தாம்னா அந்த பேய் அவனுக்கு தான் போகும், எனக்கு வராது. நான் அலோடு பண்ணாதான் வருங்க, நான் அலோடு பண்ணாம வராது. எந்த பேயும் எவன் பார்த்து விட்டாலும் நீ பேக்கி பார்த்தா அது ஒரு நல்லா கேட்டுக்க, உன்ட ஒரு காந்தம் இருந்துச்சுன்னா நீ எந்த காந்தத்தை அங்க வச்சாலும் டக்குன்னு வந்து ஒட்டும். உன்ட காந்தமும் இரும்பு இல்லைன்னா எவன் எங்க இரும்பு வச்சாலும் காந்தம் வச்சாலும் உன்ட வராது. இதுதான் பேயுடைய ஆற்றல். உன்ட பேய் இருக்கிற வரைக்கும் எதுக்குன்னு தெரியல, எனக்கு பேய் பிடிச்சிட்டு, உன்ட பேய் முன்னாடி இருக்குது, அதனால 1 7 கூட்டிட்டு வரும், 6 கூட்டிட்டு வரும். என்னையெல்லாம் நீ உலகத்துல எவனும் பேக்கி பார்த்து வைக்க முடியாது, சான்ஸ். என்னைய கெடுக்கணும்னா மந்திரவாதிகளும் பிசாசுக்கும் பத்தாது, நேரே வந்தாலும் பத்தாது. ஏன்னா நான் யாரையும் ஒரு மனுஷனை கெடுக்க மாட்டேன். எவன் ஒருவனும் கெடுக்கிறானோ அவனுக்குள்ள கேடு வரும். புரியல உங்களுக்கு? அவனுக்கு பிரயாசப்படுங்க, போராடுங்க. என்ன பண்ணணும் அடுத்து பணக்காரன் ஆகிறதுக்கு? நான் கர்த்தர் சொல்லிருக்கார், ஏற்ற காலத்துல மழை வர்றது நிச்சயம். நான் அதுக்கு முன்னாடி கரெக்டா நல்லா விதைச்சு எடுத்து பிரயாசப்பட வேண்டியது அதை விட முக்கியம். இப்ப பாருங்க, லூக்கால ஒரு அற்புத விதமான ஒரு பகுதி இருக்கு. ஏன் திருப்பி விடுங்க, 5வது அதிகாரம். நான் அடிக்கடி இதெல்லாம் மனப்பாடம் மட்டும் உள்ள வச்சிருக்கிறேன். எவ்வளவு பிரயாசப்படுறான். ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு மூளையில கோளாறு இருக்குது. அது எப்படின்னா, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாருக்கும் மூளையில கோளாறு இருக்கு. இங்க பிரசங்க கேட்கணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கெல்லாம் மூளையில ஒரு கோளாறு இருக்குது. என்ன கோளாறுனா, படிக்கிறவங்களும் இருக்குது, ஆண்களுக்கு பெண்கள் இருக்குது. இப்ப மீனவனா இருக்குவங்கெல்லாம் கடலுக்கு இன்னைக்கு போனாங்க, மீன் இல்லை. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்ப நம்ம நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமா? எடுங்க எடுங்க, நீங்க 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 எடுக்கத்தானே வந்திருக்கிறீங்க. அப்ப சீசன் முடிஞ்ச பின்னாடி ரெஸ்டோ ரெஸ்ட். சீசனுக்கே ரெஸ்ட்னா சீசன் முடிஞ்சிச்சுன்னா ரெஸ்டோ ரெஸ்ட். படிக்கிற பிள்ளைங்க, ஏம்மா இன்னைக்கு 2 நாள் லீவு கிடைக்குமாமா? 2 நாள் நீங்க லீவ் தர மாட்டீங்களா? எதுக்கு என்னை பெத்தீங்க? 12th கல்யாணம் கட்டின பின்னாடி ரெஸ்டோ ரெஸ்ட். போடு கல்யாணத்தை கெட்டு ரெஸ்டோ ரெஸ்ட். வேலைக்கு போச்சோனாலும் புருஷன் விட மாட்டான். உங்களுக்கு ஹனிமூனுக்கு ஆந்திரா, மணிமூனுக்கு மணிப்பூர். ரெஸ்ட் காலம் இருக்குது. இப்ப ஏன் ரெஸ்ட்? ஏன் நீ கடைசிக்கு வர? ஏன் இந்த ரெஸ்ட் கேட்கிறேன்னு தானா வராதுன்னு தெரியாதா? ஜெபம் பண்ண கிடைக்குங்கிறது பொய் நம்ப கிடையாதா? நீங்க வாழ்ந்து ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த ராம் முழுவதும் நான் படிக்கணும், ஆண்டவரே இந்த ராம் முழுவதும் நான் வேலை செய்யணும், ஆண்டவரே இந்த சீசன் முழுவதும் கரெக்டா நான் ஃபாலோ பண்ணணும், ஆண்டவர் கத்துட்டு கேட்கணும். படிக்காமலே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, மாமா எதுக்குமா எல்லாத்துலயும் 98 108 கிடைக்கணும் பாருங்க. நான் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, அப்போ நைட்டு படிக்க போறேன் நான். இப்படி ஒரு தீர்க்கதரிசியை வச்சு என்னை பக்கடா சொல்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆமென் சொல்லுங்களா? அப்ப பிரயாசத்தை படணும் இல்லையா? ஏசுட்டு இப்ப ஒரு விஷயத்துக்கு லூக்கா 5ல ஏசு பேதுரு படகுல ஏறிட்டார் இல்லையா? அது சீமோனுடைய படவா இருந்தது. பேதுரு படவா ஏறினா அது சீமோனுடைய படவா இருந்தது. கரைக்கு கொஞ்சம் தள்ளப்பான்னு கேட்டார், அவன் தள்ளி விட்டுட்டான். அவரும் போதகம் பண்ணிட்டாரு, கரையை வந்து கேட்டுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, வலது பக்கமா கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் கொஞ்சம் வலையை போடும், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் 4 வசனத்திற்கு வலையை கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும் வலையில போடுங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது இவன் சொன்னா, ஏனாரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இது கூட ஒரு நியாயமான பேச்சு இல்லையா? ராம் முழுதும் மீன் பிடிக்கிறோம், வேலைக்கு போனால் கிடைக்கல. நம்ம வாலிப பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் சரியா போகவே செய்யாது. அது எனக்கு இன்னும் மார்க் டீச்சர் போட்டால் நல்லா இருக்கும். ஒரு பிள்ளைனா தூங்கவே இல்லை, அழுதுட்டே இருக்கிற 24 மணி நேரம். ஏன் அழுற? எதுக்கு பயப்படுற? மார்க் வருதே, 100க்கு 100 கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன், 100க்கு 100 நாள் சீசன் இருக்குது, அந்த சீசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னா படிக்கவே மாட்டாங்க. கிச்சிக்கா, ஓ மை காட், கிச்சிக்கா லட்சிகா ஃப்ரெண்ட், நீ எங்க இருக்கிற? அவன் ஆத்தா போட உனக்கு 100 ஃப்ரெண்டா. கிச்சிக்கா 100. டியோ வீட்டில் இருக்கிறான். பியோ முடிவெட்ட பிரிக்கிறான். அப்ப மார்க் டியோ பியோ அம்மா போட மாட்டான். அப்ப கண்ணீர் தான். அப்ப யாருமே பிரயாசப்பட மாட்ட சொல்றாங்க, பலன் அடைகிறாங்க. இவரு சொல்றாரு, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுமே எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறான். இங்க நல்லா படிச்சாலும் மார்க் கிடைக்காதுங்க.
நல்லா படிச்சாலும் மார்க் கிடைக்காது. அப்ப ஆண்டவர் உடனே சொல்லல, பேதுரு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேள். என்ன? முதல்ல முட்டு போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லல. நீங்க நல்லா கேட்கணும். எந்தெந்த இடத்துக்கு ஜெபம் தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஜெபம் தேவை. எந்தெந்த இடத்துல பிரயாசம் முக்கியமோ அந்தந்த இடத்துல பிரயாசம் முக்கியம். கர்த்தர் சொன்னாரு, ஆழத்தை கொண்டு வலைய போடுன இல்லையா? ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுனார். அப்ப நான் ராமனும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆழத்துல வலை போட சொல்றாரு. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன் ஆண்டவர். இப்ப ஜெபம் ஒன்றும் பண்ணல அவர் இல்லையா? பெருசா போய் முட்டு போடலாம் ஜெபம் பண்ணல. உங்க வார்த்தையில் அவ்வளவு பவர் இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் போய் வலைய போடுறேன் என்ன அப்படின்றான் இல்லையா? பிரயாசப்படி. இவரு ஒண்ணு இப்ப என்ன சொல்றாரு, உள்ளுக்குள்ள வசனத்தை நினை உள்ள அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டான். ஐயனாரே நீ சொன்னீரு ஆழத்துல கொண்டு போய் வலைய போடணும், அந்த வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுறேன். அப்ப நைட்டு முழுதும் பிரயாசப்பட்டாரு. இப்ப இங்க சபைக்கு வாரீங்க, சத்தியம் சொல்றோம், எதையே முத்தாண்டான், காணிக்கப்பட்டிய முத்தாண்டான், இத முத்தாண்டான் இல்லையா? எனக்கு கண்ணத்துல முத்தம் தரான்டான், பெரிய பிரச்சனை ஆயிருது. இப்ப அதெல்லாம் கேஸ் பிடிச்சு போட்டுறாங்க. எதையே முத்தாண்டான். நீங்க முத்தாம உங்க ஹார்ட்ல கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை எடுத்துட்டு நீங்க இப்ப பிரயாசப்படுங்கன்றார். அப்ப ஒண்ணு, ஒரு மனுஷனோட சக்சஸ் அவன் சீசன்ல வலை போட்டான். பேதுரு சீசன்ல வலை போட்டான், ஒண்ணும் கிடைக்கல. இப்ப நம்ம நேரம் மந்திரத்தை பார்க்க போயிருவோம். அது பக்கத்துல 2 கிளை மாதிரி சொல்லியிருப்பாள். அவ ஏண்ட ஒரு பையன் வந்து சொன்னான், 15 வருஷமா கப்பலுக்குன்னு போனவன் இப்ப 2-3 வருஷமா போக முடியல, ஒரு 10 வருஷம் போயிருப்பான். திடீர்னு வந்தான், பிரசங்கத்தை கேட்ட நல்லா இருக்குது. அதாவது அடுத்தவங்க பிரசங்கம் நல்லா இருக்கும், குடும்பக்காரங்க ஒரு பிரசங்கத்தை பார்த்து புகழ முடியாது. என் பிரசங்கத்தை கேட்டா எவனு சொல்லுவோம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், பாடல் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அடுத்தவங்க பிடிக்கும், மாம்சத்தின்படி ஆவிக்குரிய காரியம் பிடிக்காது. ஆனா என் விஷயத்தை என் குடும்பக்காரன் போதிக்கிற அளவுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அவன் வந்தான், சொன்னான், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வரும்போது எல்லாரும் என்னைய ரொம்ப நக்கலா பார்க்க, தம்பி அங்க போய் பார்த்து வச்சுட்டு போக வேண்டியதுன்னு வெளிநாட்டுக்கு அப்படின்னு. அடுத்த நாள் ஒரு பெரிய ஊர் தலையை வந்தான். அவன் சொன்ன, தம்பி தெரிஞ்ச ஆளுக்கு 2 பேரும் விரிக்கிறாங்க, என்ன பிரச்சனைனாலும் ஒரு 28,000 கொடுத்தா எல்லாம் சரியா நடந்துடும், பார்த்து வச்சுட்டு போக வேண்டியதானே. அப்போ இங்க வந்தாரு, வந்து சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் 100 பேர் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அவன் சொன்னான், நானும் பெரிய சிங்கம், இதுல பார்த்து பார்த்து ஓஞ்சி கிடக்கேன், இவனும் குட்டி ஆட்டுக்குட்டி பேக்கி பார்க்கறது. இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் சிங்கத்திட்ட வந்து சொல்லி பார்க்கணும், பார்த்தா சோழி முடிச்சு கிடக்கேன் நான், பாரு பாரு எங்கேயோ பார்க்கறது. உங்களை எவெல்லாம் பேக்கி பார்க்க சொன்னாலோ நீ முதல்ல பேக்கி பார்க்காத, அவளை பாரு, அவ சோழி முடிச்சு கிடப்பா, அப்பவே புரிஞ்சிடும். ஓஹோ, பார்க்க சொன்னது நம்மளுக்கு நல்லதான் சொல்றா, ஆனா அவ சோழி முடிஞ்சு கிடக்குறாங்க நீங்க பார்க்க மாட்டீங்க, அவ சோழி முடிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டீங்க நீங்க போக மாட்டீங்க. வசனத்தை உள்ள எடுத்துட்டு இப்ப பிரயாசம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுடைய ஜெயம் பிரயாசம். மழை கண்டிப்பா தூத்து எல்லா வருஷம் கொஞ்சமாவது நிறைய மழை கண்டிப்பா அந்த நாளுக்கு வரும், அது வேகமா அடிக்கணும் குறைவா அடிக்கும். ஆனா அந்த பிரயாசப்படுறோம் பாருங்க, அந்த நாளை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுறோம் பாருங்க, அந்த பிரயாசப்படுற மனுஷனுக்கு தேவ வார்த்தை கேட்கிறவனா இருந்தால் தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் பிரயாசத்துல வெற்றி எடுத்துறான். ஏமேன், கண்டிப்பா வெற்றி எடுத்துருவான். ஏன்னா பேதுரு அப்படிதான் எடுத்தாரு. பேதுரு சொல்லுது, வலை கிளியத்தக்க மீன், அவனோட வார்த்தையை கேட்டு போட்டு மூழ்கத்தக்கதான மீன் பிரயாசம். இதுல ஒரு டயலாக் இருக்கும் பாருங்க. இது வந்து கன்னியாகுமரி ஊருக்காரங்க இல்ல, கன்னியாகுமரியில் இருக்கிற கேப்டன்மார்களுக்கும் டெக்கான்மார்களுக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னடா நேற்று என்ன கிடைச்சது, 10 லட்சம் ரூபாய் போச்சு, அப்ப இன்னைக்கு போனா என்ன, இன்னைக்கு ரெஸ்ட். சைக்கோ சைக்கோ, நேத்து 10 லட்சம் கிடைச்சல, ஆமா இன்னைக்கு இப்போ 10 லட்சம் கிடைக்குமே, இன்னைக்கு ரெஸ்ட். அதுக்குதான் சொன்ன, இனி இருக்குது 9 மாசம் ரெஸ்ட்டுக்கு, நாளைக்கு போ ரெஸ்ட். எதுக்கு இவனுல கட்டினிய நீங்க? ரெஸ்ட்டுக்கு தான் நாள் இருக்கு சொல்லியாச்சு, ரெஸ்ட்டுக்கு நாள் இருக்கு, மற்ற நாட்கள் கிடக்குது. உனக்கு காற்று 2.5 மாசம் அடிக்கும், அதுல ரெஸ்ட் இருக்குது. சண்டே ரெஸ்ட், மண்டே ரெஸ்ட், டியூஸ்டே ரெஸ்ட், ஃப்ரைடே ரெஸ்ட், எல்லாம் ரெஸ்ட் தானே உனக்கு. இந்த நாள் ரெஸ்ட். சீசன் சொன்னாலே ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடணும். சீசன் மழைக்கு ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ரெஸ்ட் கிடையாது, ரெஸ்ட் எடுக்க கூடாது. நான் ஒருவனா இருந்தாலும் பிரயாசப்படணும், அதான் சீசனுக்குள்ள வேலை. சீசன்னால அதான் எனக்கு சீசன்னால என்ன அர்த்தம், பணம் கிடைக்குங்கிறது நினைக்க கூடாது. சீசன்னால எனக்கு தூக்கம் கிடையாதுங்கிற மைண்டை பிக்ஸ் பண்ணிடணும். பணம் 2வது பிரச்சனை. சீசனுக்கு மழை தூத்தாம போகாது, சீசனுக்கு நான் வேலை செய்ய போக மாட்டேங்கிற மன பக்கம் உள்ள வந்துடணும்.
இந்த 2 தான் உங்களை வெற்றி எடுக்க போறது. ஒன்னும் படிக்கிற கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் நானும் அதுக்குள்ள காரியத்தை செய்யுங்க. என் சபை விசுவாசி எல்லாம் படிக்கிறவ எவ்வளவு 100க்கும் கீழே 100க்கும் 100க்கும் கீழே மார்க் எடுத்தா பிரயாசப்படலன்னு அர்த்தம். அது ஸ்திரீ கிடையாது. அந்த ஸ்திரீ வேண்டாம் நம்மளுக்கு. வேற சபையை கெட்டு கொடுத்துடலாம். நீ வேற சபையில கெட்டிட்டு போமா, நீ அங்கே கெட்டிட்டு அங்கே வேற சபையில ஏதோ புருஷனை பார்த்து கெட்டிட்டு அங்கே இருந்துக்க. அங்க கடைசி காலம் ஏசு வர்றாரு, மாறனாதான் லூசுனாதான் பேச்சுட்டு கிடப்பான். கர்த்தர்லாம் இப்பெல்லாம் வரமாட்டார். நீங்க சொல்லுங்க, நம்மளை பார்த்தா கர்த்தர் வர்ற மாதிரியா இருக்குது? நம்ம பண்ற அட்டூழியத்துக்கு சான்ஸே இல்லை. ஏசு 78,000 வருஷம் கழிச்சாலும் வரமாட்டார். இங்க யாரும் உருப்படி இல்லை. சொல்லிட்டு திட்டுறாங்க ஏசு கடைசி காலம் ஆடு அறுத்துட்டாங்க, மாடு அறுத்துட்டாங்க, கோழி கிடைச்சிட்டு, வெண்டைக்காய் கிடைச்சிட்டு. அதெல்லாம் முன்னாடியே நடக்கத்தான் செய்யப்பா. இன்னும் பைபிள்ல தெரியாத ரகசியங்கள் கோடி கோடியா இருக்குது. இன்னும் மனுஷன் மனம் திரும்பாதவன் கோடி கோடியா இருக்கிறான். ஆண்டவர்லாம் இப்ப வரமாட்டார். இங்க எல்லாம் ஃப்ராட்டு தான். இங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் வயிற்றுக்கு வேலை செய்யறதுக்கே பிரயாசப்படாத மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தேவத்துக்கும் மற்ற மனுஷனுக்கும் பிரயாசப்படுறது கூடாத ஒரு விஷயம். என் வயிற்றுக்கே நான் பிரயாசப்படல இன்னும், சரியா? இப்படி இருக்கும்போது மற்ற மனுஷனுக்காக நான் எப்படி பிரயாசப்படுவேன்? எப்படி தேவனுக்காக பிரயாசப்படுவேன்? எனக்காகவே இன்னும் பிரயாசப்பட இல்லையே. அப்ப எப்படி தேவனுடைய கற்பனை நிறைவேற்ற போறேன் நானு? சிலர் நல்லா ஆயிடுறாங்க, அதே தான் போஸ்ட் பண்ணும். சில பேர் சொல்ற அது எனக்கு ஆள் கிடைக்காது. அப்ப நான் முதலே ஐடியா போடுறேன், ஆள் கிடைக்காதுன்னு. நீங்க பொண்டாட்டிட்டு முதலே சொல்லிருங்க, நம்மளுக்கு ஆள் கிடைக்காது, முதல்ல 8 ஆம்பளை பெத்து போட்டுருவோம். ஆள் கிடைக்காது. ஏங்க எதுங்க கிடைக்காது? எல்லாம் கிடைக்குங்க. யார் சொன்னா கிடைக்காதுன்னு? இவங்க மைண்டுக்குள்ளே ஒரு மனப்பக்குவம், நம்மளுக்கு ஆள் கிடைக்க. நான் சொல்ற கிடைக்கும். நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான். வாட் மீன்? என்ன அர்த்தம்? நான் நல்லவனா இருந்தா என் இருதயத்திலிருந்து வருகிற நல்லது மக்களை மகிழ பண்ணும். ஆள் கூட்டம் கூட்டமா வரும். கெட்ட மனுஷன் தன் இருதயத்திலிருந்து கெட்டவைகளை எடுத்து காமிக்கிறபடினால கேடு மனுஷனை கெடுக்கிறது. எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கு, தவிர வேற யாரை சுற்றியுமே கிடையாது. பழியா எங்க ஊர்ல பெத்து போட்டிருக்க மனுஷன் மேல பழி சுமத்துறீங்க. நான் சரி கிடையாது. என்னைக்குமே நான் சரி கிடையாதுன்னு சொன்னாதான் தீர்வு கிடைக்கும். மனுஷன் மேல பழி போட்டா தீர்வு கிடைக்காது. நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஏமேன். அப்ப அந்த பிரயாசப்படுற அப்படி படணும். அவனுக்கு தான் தேவன், அவன் தான் தேவனுக்கு பிரியமான மனுஷன். கொத்தனார் வேலை எல்லாம் சரியில்லை, ஆட்டோ ஓடுறதும் சரியில்லை. நீ ஆட்டோ ஓட்டிட்டு சபைக்கு வரலாம், கொத்தனார்ட்டு வரலாம். நீங்க 2 வருஷத்துல வேற ரூட்டுக்கு பிடிச்சி போகணும். அதான் சபை. நான் முடிவிட்டு தான் இருப்பேன், நான் கொத்தனார் தான் இருப்பேன், நான் இதைத்தான் பண்ணுவேங்கிறது முட்டாள்தனம். பிரயாசப்படுறவன், நல்ல வேலையில பிரயாசப்படுறவன் ராஜாவுக்கு முன்னாடி பேர் பண்ற இல்லையா? ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடலாம். எப்படி அதை ஜெயிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நான். அநேகருக்கு சீசனை பயன்படுத்த முடியாது. காரணம் 3. 1, பணம் இல்லாம. முதல்ல சீசன்ல நல்லா அவங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. காரணம் பணம் பற்றாக்குறை. இந்த பணம் பற்றாக்குறை சீசனுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு 3 காரியம் சொன்னேன். அந்த 3 காரியத்துல இது காரியம். நேரம் கிடைச்சா இனி வர நாட்கள் 2 காரியத்தை சொல்ல. 1 நோய், 1 பழக்க வழக்கம். இந்த எனக்கு வர்றது சீசன் இல்லையா? கண்டிப்பா மீன் படும். ஆட்டோக்காரங்களுக்கு ஆட்களுக்கு சீசனுக்கு வருவாங்க. விதைக்கிறவங்களுக்கு மழை கண்டிப்பா தூத்தும், காரியங்களாம் நடக்கும். ஆனா அந்த சீசனை கரெக்டா என்னால பயன்படுத்த முடியல. அதுக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்குது. பணம் இல்லாம, இந்த பணம் இல்லாமைய மாற்றி காட்டுறது என்ன? முதல்ல பாவ பழக்க வழக்கம், 2வது நோய். இப்போ இந்த பாவ பழக்க வழக்கமும் இந்த நோய் சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா, என் சீசனுக்கு நான் தயார்படுத்தி ஓட்டக்கூடிய காரியத்தை கெடுத்து விட்டுருது. நிறைய பேருக்கு இந்த வருஷம் கடற்கர மக்களுக்கு சீசன்ல ஒன்றும் தயார்படுத்த முடியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க பாவ பழக்கம் நோயில கொண்டு போட்டுருச்சு. சில பேர் பாவ பழக்க வழக்கம், ஏன்னா சீசன் நல்லா நடந்துட்டு இருக்கும், யாரு கூடயாவது 100 ரூபாய் 50 ரூபாய் சண்டை போட்டுட்டு சீசனுக்கு போக மாட்டாங்க. சில பேர் பாவம் நல்லா குடிச்சுக்கிட்டு நல்ல சண்டை போட்டுட்டு, சண்டை போடுறதுனால பல பேர்கிட்ட இருந்து பிரச்சனை,
இல்லைன்னா பிசாசுக்கு பார்த்ததுனால நோய், சண்டை போட்டதுனால மற்றவர்களை தாக்குனது இல்லையா, பாவ பழக்க வழக்கம், இல்லைன்னா சில பேருக்கு தானாவே நோய்களை வர வச்சு கொண்டது, சில பேர் ஏதாவது யாருடைய சண்டை போட்டுட்டு சீசனை கைவிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து எடுத்து என்ன ஆயிருதுன்னா கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறது பணம் பற்றாக்குறை. என்ன நடந்துரும்? நிறைய பேர் என்ன நடந்துரும் நம்மளுக்கு? அவனை வச்சுதான் சாப்பாடாகும், எல்லாத்தையும் தூக்கி விரட்டி விடு, பாத்துக்கலாம், கெட்டில போடு, அப்படி போனு, ஆட்டோ உடச்சி அந்த போடு, இந்த போடு, அப்படி போனு, இப்படி போன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவனை வச்சுதான் சாப்பாடு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்து இவனுக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா இவனுக்கு தெரியாது எல்லா விஷயமும் ஒன்னே ஒண்ணுதான் குறிக்குதுங்க. மொத்த உலகமும் மொத்த பைபிள் ரெண்டே ரெண்டு தான் குறிக்குது. ஒண்ணு, நீ என்ன பண்ணாலும் பரிசுத்தத்தை இழப்ப, நீ என்ன பண்ணாலும் பணத்தை இழப்ப. எல்லாம் பண இழப்புக்கு தான் வரும். வைராக்கியமும் வீம்பும் எல்லாம் பாவ பழக்கம் பணத்தை தான் நாசமாக்குது. ஏன்னா அது இருந்தாதான் உனக்கு மூஞ்சில சிரிப்பே வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் காணிக்க போடுங்க, அன்னைக்கு ஃபுல்லா என் பிரசங்கம் ஒரே சிரிப்பா தான் இருக்கும். நீங்க காணிக்க போடும்போது டொக்கு டொக்கு சவுண்டு கிடைச்சுவீங்களா கேட்கும். சில நேரத்தை காணிக்க போடும்போது டங் 5 ரூபாய் திட்டு விடும். இன்னைக்கு பிரசங்கம் ஓடின மாதிரி தான். பைசா தான் தீர்மானிக்கிறது மூஞ்சி சிரிப்ப, அல்லாட்டி அழுறத பைசா தான் தீர்மானிக்கிறது. இதெல்லாம் இந்த ரெண்டை கொண்டு வர்றது பணத்தை வந்து இல்லாமக்கிறது. சில பேர் நோயிலே படுத்துருவா, சில பேர் பாவ பழக்க வழக்கம் விடவே மாட்டான். சில பேருக்குலாம் அந்த மெட்டி ஒளியில நடிச்ச பொம்பளையும் ஆம்பளையும் புதிய புதிய சீரியல்ல வரான், அப்படியே தான் பாக்குறாங்க. அவனுக்கு இன்னும் வயசாகல, இவர் தடை பார்த்துக்கிட்டுறது. நம்மளுக்கு முடி போயிட்டு, அவளுக்கு இன்னும் அதே அழகுல தான் இருக்கிறா. நீ நேரவே தொட்டு பாரு, அவளுக்கு உள்ள சளி மாதிரி இருக்கும் கிரீம். இப்படி எடுத்தேன்னு பீஸா வரும் துண்டாட்டு. முதல்ல வெள்ளையை போட்டு, அப்புறமா கருப்பை போட்டு, அப்புறம் கொஞ்சம் சிவப்பை போட்டு, அப்புறம் கொஞ்சம் குங்குமத்தை போட்டு படபடன்னு வச்சு 1.25 மணி நேரம் ஒருத்திக்கு மூஞ்சி மட்டும் அழகுபடுத்துறது. ஓடி போய் கோபத்தில் இப்படி பிடிச்சிங்கன்னு வைங்களேன், அப்படியே வரும் களிமண் மாதிரி. யோசிக்காத, அதை அப்படியே பார்க்கறது. சீசனு நாளைக்கு போயிடலாம். கடைக்காரனுக்கு கேட்குறாங்களே, அவனுக்கு நாளை கழிச்சு கடன் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுப்ப? நாளைக்கு போவேன், நாளை கழிச்சு உடனே கடல்ல அள்ளி கொடுக்கும். நீ எப்போ பிரயாசப்படாம ஒதுங்கினியோ அப்பவுமே சீசன் உனக்கு கிடையாது. ஆமே சொல்லுங்களேன். பிரயாசப்படாதவனுக்கு தேவன் கொடுக்கப்படுறதே கிடையாது. ஒரு நாள் ஒரு மனுஷன் அவருடைய போட்டுக்கு ஆளை கூப்பிட போனார். போய் பார்த்தாரு பாருங்க, கதவை திறந்து பார்த்தாரு. கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு ஆள் கிடையாது, ஒரு பேக்கும் கிடையாது. ஷாக் ஆயிட்டார். என்னடா ஒரு பேக்கு இல்லை, ஒரு ஆள் இல்லை, என்னாச்சு என்னாச்சு என்ன ஆகும்னு நினைக்கிறீ? அது ஆச்சு. பொண்டாடிக்கு போன் பண்றாரு. ஹிந்திக்காரனும் பங்களாதேசக்காரனும் ஓடிட்டான். பொண்டாடி போன் பண்ணுது. உன்னை விட்டு நான் ஓடி இருக்கணும், முதல்ல அவனும் தப்பிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு நோய், பாவ பழக்க வழக்கம். எப்ப பார்த்து ஆரம்பத்தை கிந்தி வாடா, இவருக்கு கிந்தி தெரியாது, இவரு பேச்சு கிந்தி வாடா, கிந்தி வாடா. அவன் பாசையில பக்கத்துல ஒன்று முனகுறான். சக்கப்புக்கா சக்கம். அவருக்கு என்ன பேசுறான், என்ன பேசுனா கிந்திக்காரனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். அவனுக்குள்ள கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவான். திட்டு இல்ல நீங்க இப்படி இப்படி வச்சீங்கல்ல, ஆமா கிந்தி வா இப்படி இப்படி வச்சீங்கல்ல, என்னதுன்னு புரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். என்ன செய்யன்னே தெரியாம இருக்கிறோம். அதை என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்டர் இருக்குங்க, ஒண்ணு இல்ல. எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதி 4 பேர் வச்சிருக்கான். மந்திரவாதி நீ பாரு, எந்த மந்திரவாதியை என்ன மாதிரி ஒரு நாளையும் கோட்டு போட்டிருப்பான்னு பாரு. கோட்டுக்கே பணம் இல்லாத நீ பணத்தை கொடுக்குறிய, ஏன்டா கொண்டு வா பணத்தை, சரி பண்ணி தரேன் நான். மந்திரவாதி இருக்கிறான், இவ்வளவு வேட்டியை மடிச்சு கட்டிருப்பான். பக்கத்துல போனா வாடை தாங்க முடியாது. மந்திரவாதியோட எமையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடுல குங்குமம், இந்த சைடு மஞ்சள், அவ்வளவு வச்சிருக்கிறான். போய் அவ்வளோ டைம் போய் இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு இப்படி பண்ணணும் சார். அவன் கண்ணை திறக்கும் போது அப்படி ஒரு மாதிரி சோப்பு கலர்ல ஒரு மாதிரி இருப்பான். குளிக்க மாட்டான், பல்ல காட்டுவான், நீள மாட்டான், அப்படி இருக்கும். ரெண்டு இவ்வளவு பெரிய மனுஷ எலும்பு பிடிச்சி குறுக்க 2 கட்டி வச்சிருப்பான். பார்த்தேன் சரியான மந்திரவாதி தான் போல தெரியுது. மீன் பிச்சிரும். இவர் புருஷன் கடலுக்கு போவார் பேக்கி பார்த்துட்டு, எல்லாரும் ஒரே திட்டு, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லை, நீ அப்படி இல்லை, நீ இப்படி இல்லை, ஒன்னும் இல்லை கிடைச்சிடும். புரிதான சொன்னது? காமெடிக்கு பேசுறேன்னு நினைக்கிறது உண்மை. இங்க பிரயாசம் நல்ல பிரயாசமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து உள்ள போட்டு
வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அழகான சீசன். எந்த வருஷங்க இல்ல, எல்லா வருஷமும் சீசன் இருக்கு. எல்லா வருஷமும் காசு பார்க்கறவங்க பார்க்க தான் செய்யறாங்க. அதே நினைப்பாட்டு அதிலே யோசிச்சு அதே சிந்திச்சுட்டு இருக்கிற மனுஷன் அவன் கண்டிப்பா அந்த பலனை அடைந்து விடுகிறான். தேவனுடைய வார்த்தையை பத்தி சொல்ல, வார்த்தையின்படி வலைய போட்டேன் இல்லையா? வார்த்தையை பத்தி முதல்ல சொல்லுது ஜீவாப்பம். முதல் வார்த்தை யோவான் 6 நிறைய இடத்துக்கு ஜீவாப்பம். இது என்ன செய்யும் அப்படின்னா, நான் இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். கேளுங்க, ஏன்னா கன்னியாகுமரி முக்கால கடல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் இருக்குது. கடற்கரைக்காரங்க தான் பணக்காரங்க இருக்கிறாங்க, கடல்ல தான் நிறைய வருமானம் வருது கன்னியாகுமரியில். சரி, நான் இன்னைக்கு கடலுக்கு போனேன். எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சிது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேலை முடிகிறதுக்கு எனக்கு விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சு. இனி எனக்கு உடம்பு ரீதியாட்டும் மனசு ரீதியாகவும் ஒரு கஷ்டம் வந்துடுது இல்லையா? பைசா நிறைய கிடைச்சிச்சு, கஷ்டம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றதுக்கு? நான் மாம்சத்தின்படி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா என் சரீரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. நல்லவங்க யாராவது ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு வேலைக்கு போகலாமே, உனக்கு 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொன்னாலும் அதை ஏற்குது. ஆனா அதை பெருசா அவனால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வசனத்தை தான் போகணும். பேதுரு அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் சரி அப்படி சொன்னானே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதும், நீ விலங்கு ஆழத்துல கொண்டு போடுன்னு சொன்ன பொழுதும், அந்த வார்த்தை அவருடைய ஆத்மாவுக்கும் அவருடைய மாம்சத்திலும் ஏதோ ஒரு வல்லமையை கொடுத்தது. அதை கேட்கும் போது என்ன ஆகும்னா, இந்த பூமிக்குரிய மனுஷ தன்மையை இழக்க செய்து பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மையை எனக்கு உண்டாக்கி தருகிறது. அதாவது ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். ஆனா வசனத்தை நிறைய உள்ள இருதயத்துல பதிச்சு வச்சிருக்கிறவனுக்கு குறைஞ்சபட்சம் அவன் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுது. ஏன்னா இந்த வசனம் அவன் ஆத்மாவுக்கும் பலன் கொடுக்கிறது, அவன் சரீரத்திற்கும் பலன் கொடுக்கிறது. இதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதை மனுஷன் எந்த அளவு நம்புறான்னு தெரியல. அவர் சொல்றாரு, ஐயனாரம் ராம் முழுதும் வேலை பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. அதோட என்ன அர்த்தம்? எங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டதுல கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு ராம் முழுதும் வேலை பார்த்ததுனால எங்க சரீரம் தொய்ந்து போயிட்டு அப்படிங்கிற கருத்துல வருது. இன்னொன்னு ராம் முழுதும் வேலை பார்த்ததுனால கிடைக்காததுனாலே ஆத்மா சோர்ந்து போகும். இப்படி நாங்க வேலை செய்து கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது, சரீரம் தொஞ்சி போச்சு, வேலை பல்லு கூடிட்டுன்றான். ஆனா அவன் தான் அறிக்கையிட்டான். ஆனா தேவ வார்த்தை கேட்டோன்னு சொல்றான், இல்ல நான் இன்னும் வேலை செய்வேன்றான். அப்ப நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நல்லா இன்னைக்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு நான் பிடிச்சிட்டேன், எனக்கு விடிய காலம் வரைக்கும் நேரம் போயிட்டு இனி கொஞ்ச நேரத்துல மறுபடியும் போகணும். அப்படி போக முடியாதவங்க நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை பைபிளை எடுத்து இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல சத்தியங்களை கேட்கும்போது நான் இன்னைக்கும் போலாமே, எனக்கு சீசன் முடிஞ்ச பின்னாடி எனக்கு தூங்கலாமுங்கிற நல்ல எண்ணத்தை கொண்டு வரும். அது இதைத்தான் கேட்கணும். உடனே யாருக்கா போன் போட்டுறக்கூடாது. போனை போட்டு, என்ன நண்பா நீ இன்னைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுக்கு 1000 பிரச்சனை, அவனுக்கு பிசாசு பிரச்சனை, அவனுக்கு பொண்டாடி பிரச்சனை, லப்பர் பிரச்சனை, 1000 பிரச்சனை. அவன் உங்களை வேணுமே போக கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா தேவ வசனத்தை படிக்கும்போது சொல்லும், நீ எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லும். ஆத்மாக்கு ஒரு பலன் தரும், சரீரத்துக்கு ஒரு பலன் தரும். அதை எடுத்துக்கொண்டு போகலாம். இதை படிக்கவும் தெரியாது, மனச பழக்கம் ஜாஸ்தி இருக்கு. இதை படிக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? உங்களுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு படிப்பு வரலன்னா, படிக்க ஆசை இல்லைன்னா, புத்தி மந்தமா இருந்துச்சுன்னா, சரீரம் சோர்வா இருந்துச்சுன்னா, இதை ஃபர்ஸ்ட் படிங்க. இதுல ஒரு ஜீவன் இருக்குது, இது உங்களை ஸ்ட்ராங் படுத்தும், உங்க ஆத்மாவை ஸ்ட்ராங் படுத்தும், உங்க சரீரத்தை ஸ்ட்ராங் படுத்தும், எழுந்து நடக்க செய்யும், ஆத்மாவுக்கு ஒரு புதிய பலன் வரும், சாதிக்குங்கிற எண்ணத்தை கொடுக்கும், ஞானத்தை தரும். இப்ப நம்மளால செய்ய முடியாது. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா இதை யாரும் பெருசா எடுக்கிறதான் கிடையாதான் பிரச்சனை. ஜெபத்தை நம்பிடுறாங்க, யாரு ஜெபம் பண்ணா கிடைக்கும், அப்படி கிடையாது. வறண்டு போய் சோர்ந்து போய் கிடக்கிற எனக்கு கொஞ்சம் நல்ல நிறைய 10 வார்த்தை படிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள இறங்கிட்டுன, என் ஆத்மாவும் என்னுடைய சரீரமும் துள்ளுகிறது, சந்தோஷப்படுகிறது. ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, நோண்டிட்ட குரடரை சொல்லுவான், ஏசு கூப்பிடுறாரு, ரிஜாய் ஆன் யுவர் ஃபீட், சந்தோஷப்பட்டு துள்ளி ஏந்திங்கிறாரு. என்ன அற்புதம் அப்ப நடக்கல. இயேசு கூப்பிடுறாரு, நீ இப்ப சந்தோஷப்படுன்றான். அப்ப நான் சொல்லுவேன்,
இயேசுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, அவர் கூப்பிடுறாரு இல்லைன்னா ஒரு வார்த்தை என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. அப்படி என்ன வேற மனுஷனை மாத்திரும். அவன் சுகமாக்கப்பட்டு அல்ல அவன் துள்ளி குதிச்சது. ஒரு குருடன் சுகமாக்கப்பட்டு துள்ளி குதிக்கிறான், ஒரு குருடன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே துள்ளி குதிக்கிறான். அப்ப நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை தேனை மாதிரி என்ன செய்யுதுன்னா டக்குனு என் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்துருது. எந்திரிச்சு போறான். நான் அப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. வீட்டை சும்மா இருந்துட்டு இருப்பேன், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு இசையை கேட்கும்போது சும்மா தானே இருக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் தேவனுக்கு கூட்டி கொடுத்தா என்னன்னு அதுதான் நினைவுகளை தந்தது. நானாட்டு பிரயாசப்பட்டு ஒன்றும் பண்ண கிடையாது. என் சுய பலத்தினால நான் இப்படி தீர்க்கதரிசி ஆகணும் எனக்கு தெரியவே செய்ய. நாமெல்லாம் சும்மா பிரசங்கத்தை கேட்டு கல்லாப்பி அடிக்கலாம், கல்லாப்பி அடிச்சு பிரசங்கம் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். ஆனா அந்த வார்த்தைகள் என்னை கல்லாப்பி அடிக்க விடல. அது தானாகவே என்னை கத்துக்கொள்ள அதுவே வச்சு, அதுவே என்னை தீர்க்கதரிசியா மாற்றி, அதுவே என்னை பாடகனா மாற்றி, அதுவே என்னை அதிக நேரம் தேவ சமூகத்தில் நிற்கும்படிக்கை வசனம் தான் செய்தது. எப்படி செஞ்சது? எல்லாமே வசனத்தை படிக்கும் போது முதல்ல ஒரு சந்தோஷத்தை உண்டாகிறது, ஒரு கழிப்பு உண்டாகிறது. அந்த சந்தோஷமானது என் காரியத்தில் செய்ய பண்ணுகிறது. பைபிள் படிக்கிற மனுஷன் எல்லா சீசன்ல எப்பொழுதும் ஜெயிப்பான். பைபிள் அவ்வளவு பவர் இருக்குது. எனக்கு சோகமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, கவலைப்படாத. புதிய ஏற்பாட்டை எடுத்து படி, மத்தேயு மார்க்கு லூக்கா எடுத்து வாசி, அதிக நேரமா வாசி. உன் மனசு சந்தோஷப்படுகிற வரைக்கும் வாசி, உன் மனசு துக்கம் மாறுற வரைக்கும் வாசி, உன் மனசு பாவ எண்ணம் மாறுற வரைக்கும் வாசி. இப்படி வாசிக்கும் போது கண்டிப்பா இது மாற்றும் போது பலனடையும். நீங்க செய்யற காரியத்தை தெளிவா செய்யலாம்.